நான் கடலூர் மாவட்டம் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் என்னன்னா, காற்று மாசுபாட்டை பத்தி குறைக்கிறது. அதாவது என்னன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, அந்த புகை, அப்புறம் வெளியே தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியிடுற புகை எல்லாம் நம்ம காற்றை சுத்தி வரைச்சு நம்ம காற்றையே மாசுபடுத்திடுது. பூமியின் உயிர் நாடி காற்று, காற்றுடைய உயிர் நாடி மரம். அப்படி காற்றுடைய உயிர் நாடி மரம் போது மரம் பட்டு போயிடுச்சு. நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைச்சிச்சு, நமக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு அடுத்து வர பொருட்களுக்கு சுத்தமா கிடைக்க போறதில்ல. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணுன்றதெல்லாம் யோசிக்கணும். காற்றை காப்போம், நுரையீரலை காப்போம். நம்ம காற்றை காப்பாத்தினால நம்ம உடம்பை காப்பாற்றிக்க முடியும். நம்மளால சாப்பாடு இல்லாம கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட முடியும். ஆனா காத்து இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இப்போ நமக்கு தெரியும் காற்று எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம காற்றை எப்படி மாசுபடுத்தாம காப்பாற்றணுன்றத ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கலாம். மின்சார வாகனங்கள், அப்புறம் கார்பன் வெளியிடுற வாகனங்களை குறைக்கணும். தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படுற மாசு கட்டுப்பாட்டு கருவிகளை பயன்படுத்தணும். மரம் வளர்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு முன்னேறி வரவங்களை ஊக்குவிக்கணும். மரம் வளர்க்கறத ஊக்குவிக்கணும். அப்புறம் காற்று மாசுபாட்டை குறைக்க போறேன்னு சொல்லிட்டு முன்னேறி வரவங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அப்புறம்